நீட் தேர்வு மோசடியில் ராஜஸ்தானை சேர்ந்த பிஜேபி நிர்வாகியான தினேஷ் பிவால் அப்படிங்கிற ஒருத்தரையும் அவர் சகோதரரையும் சிபிஐ கைது பண்ணிருக்காங்க. இவர் ராஜஸ்தானுடைய கல்வித்துறை அமைச்சருக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படிங்கறது இவருடைய சமூக வலைதள பக்கத்திலிருந்து வெளிவந்து இன்னைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இவரு கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய்க்கு இந்த லீக்கான கொஸ்டின் பேப்பரை வாங்கி அதை தன்னுடைய மகனுக்கும் கொடுத்திருக்கிறாரு. மற்ற மாணவர்களுக்கும் அதிக விலைக்கு விற்பனை செஞ்சு வியாபாரமும் பண்ணிருக்கிறாரு. இது மட்டும் இல்ல, இவருடைய குடும்பத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 5 மாணவர்கள் கடந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதி அட்மிஷன் வாங்கி கவர்மெண்ட் காலேஜ்லயும் பிரைவேட் மருத்துவ கல்லூரிகளையும் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ தொடர்ந்து வருடா வருடம் இப்படிப்பட்ட முறைகேடுகளில் இவர் ஈடுபட்டிருக்கிறாரு அப்படிங்கறது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இத ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமாவே இவர் செஞ்சிருக்கிறாரு. இவரை தொடர்ந்து இன்னும் எத்தனை முக்கிய புள்ளிகள் இந்த ஸ்கேம்ல சிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. எது எப்படியோ இவர்கள் செய்த இந்த குளறுபடியால் 23 லட்சம் மாணவர்களுடைய கனவுகளும் எதிர்காலமும் இன்று சிதைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம்ல பாஜகவை சேர்ந்தவர்களே ஈடுபடுவது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. அதாவது அரசின் ஆதரவோடும் NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் உள்ள அதிகாரிகளின் ஆதரவோடும் தான் இவ்வளவு முறைகேடுகளும் நடந்திருக்குன்னா, நீட்டு மெரிட்டை நிர்ணயிக்குது, தகுதியான மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் அட்மிஷன் வாங்கி கொடுக்குது அப்படின்னு இவ்வளவு நாள் சங்கிகள் உருட்டினதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு கேள்விய நம்மள கேட்க வைக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.